என்னங்க ஏதோ பில்லை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? பில்லு தாங்க. ஆனால் லெமன் கிராஸ். இது வந்து லெமன் இதை கசைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழத்தோட வாசனை வரும். அதனால் இது லெமன் கிராஸ், எலுமிச்சை புல் தமிழில் சொல்லுவாங்க. இது வந்து மெட்டபாலிசத்துக்கு டீடாக்ஸ் அண்ட் வாட்டராக எடுத்துக்கலாம். இது வந்து ப்ரெக்னென்ட் லேடியும் சிறுநீரக கல் இருக்கவங்கலாம் இதை குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. காலையில் ஒரு தண்ணி சுட வச்சு இந்த பில்லை 2 போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா அன்றைக்கி நாளே ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ரொம்பவே நல்லா ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க இந்த டீ. நீங்கள் வேணால் இதுக்குன்னு தனியாக போய் நீங்கள் எலுமிச்சம்பழம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இதிலேயே எல்லாமே இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும். இந்த வெயிலுக்கு குடிச்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த செடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது பேர் இன்சுலின் செடின்னு சொல்கிறாங்க. அதாவது சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க இது துவையல், சட்னி அந்த மாதிரி அரைச்சி சாப்பிட்றதா சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். இருங்க, இன்னும் நான் 4-5 செடி காமிக்கிறேன். நான் வேலை செய்கிற இடத்துல இருக்கிற பெரிய தோட்டங்க. ஒரு நிம்மதியாக ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் உள்ளது கார்டன். அவ்வளோ பெரிய தோட்டம் இல்லை? இவ்வளோ பெரிய தோட்டம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே எல்லா விதமான செடி இருக்குங்க. வில்வ மரத்துலேருந்து, நாகலிங்க மரத்துலேருந்து, புன்னை மரம், அரநெல்லிக்காய், புன்னை மரம் காமிக்கிறேன். தெரியுதா? அதான் புன்னை மரம். இது மஞ்சள் அரளி, பாதாம் மரம் பாருங்க. இந்த வெயில் நேரத்தில் புங்கை மரம் நிழலில் நின்று உட்காந்துட்டு இருந்தாலே சோகமாக இருக்கும். புங்கை மரம், பூவரச மரமாக இருக்குது. நான் வேகமாக நடக்கிறேன்னு நினைக்கிறேன். சரி, பயங்கரமாக ஷேக் ஆகுது. மூங்கில் தோப்பு சும்மா சுற்றி காமிக்கலாம் தான் வந்துட்டு. புன்னை மரம் 2 பக்கமும் இருக்கும். இது வரைக்கும் மேலே புன்னை மரம். இந்த புன்னை மரம் நல்லா பொறுமையாக பாருங்கள். இது என்ன மரம் தெரியுதா உங்களுக்கு? நான் வந்து வழி காமிக்கிறேன் பாருங்கள். 2 பக்கமும் ஃபுல்லாக நிறைய மரம் இருக்கும்.